அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th பாலிட்டியில் வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வினா தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிநாடுகளோட என்னென்ன ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணிசேரா இயக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இதில் ஒப்பந்தங்கள் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் 1971 20 ஆண்டுகால ஒப்பந்தம் போட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் சோவியத் யூனியன்னாலும் ரஷ்யானாலும் ஒன்று தான். ஸோ 1971 20 ஆண்டுகால ஒப்பந்தம் போட்டாங்க. இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீனாவினுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை 1964 லாப்னார் அப்படின்ற இடத்துல நடந்துச்சுங்க. இதான். ஸோ அப்போ 1964 சீனா லாப்னார்ன்ற இடத்துல அணுவெடிப்பு நடத்தினதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1974 ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை நடைபெற்றது. அதே பொக்ரானில் 1998 இரண்டாவது அணுவெடிப்பு சோதனை நடந்தது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கணும். சீனாவில் அணுவெடிப்பு சோதனை அப்படின்னா 1964, இந்தியாவினுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை அப்படின்னா 1974. எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில். அதே ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இரண்டாவது அணுவெடிப்பு சோதனை 1998. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இதெல்லாம் ஜென்ரல் ஜிகே. ஸோ இது ஜென்ரல் ஜிகேயில் கேட்பாங்க. ஸோ இது வருமா வராதான்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஜென்ரல் ஜிகே கண்டிப்பாக ஒரு 2-3 வினாக்கள் வரும். ஸோ அதில் இது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீனாவுடன் கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 1992 அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒப்பந்தங்கள். இதெல்லாம் கேள்வியில் அடிக்கடி கேட்கக்கூடியது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.